நிறைய பன்னாடுங்க பரதேசிகளா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓசியை கொடுத்து நாட்டை பாழாக்கிட்டாங்க. படிக்கணும்ன்றதுக்காக தான் அறிவிச்சாங்க. 5000 ரூபாய் ஒரு கல்யாணத்தை நடத்திட முடியாது, 5000 ரூபாய் ஒரு கார் வாங்கிட முடியாது, 5000 ரூபாய் தோட்டம் தர வாங்க முடியாது. ஆனா 8வது வரைக்கும் ஒரு பெண் கல்வி கற்றானால் ஆண் கற்ற கல்வி அவனோடு போகும், பெண் கற்றாலையானால் அது பக்கத்து வீட்டுக்கு உதவும் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். நிறைய பேர் சொன்னாங்க இலவச பஸ் நடத்த முடியுமா, 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு. நான் இங்கிருந்து சவால் விட்டு சொல்லுகிறேன், எந்த கட்சிக்காரனும் கொடுக்க முடியாது என்று சொன்னீர்கள். இதோ ஆந்திர தேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இப்படி நாடு முழுக்க பாரதிய ஜனதா ஹரியானாவிலே ஆட்சி பிடிக்கப்பட்டது. மொத்தத்தில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே தளபதியார் எதை அறிமுகப்படுத்தினாரோ இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை சொல்லாமல் இனி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆலோசனைக்கு இணங்க ஒவ்வொரு வட்டத்திலும் 2 கூட்டங்கள் என்ற அடிப்படையில் கடந்த 28ஆம் தேதி தலைமையில் கூட்டத்தினுடைய நோக்கம் துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இளைஞருக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும். அதன் மூலம் அருமை சகோதரி வி ஜாஸ்மின் ஸ்வேதா அவர்களை கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தின் துணை செயலாளர் சகோதரர் எம்.ஏ. சங்கர் அவர்களை கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளுடைய வட்டக்கழகத்தின் நாட்டில்மிகு செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் போத்தா மதிவாணன் அவர்களை, அன்பு தம்பி சக்திவேர் அவர்களை, அன்பு தம்பி முருகவேல் அவர்களை, அன்பு சகோதரர் பால சதீஷ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் சீதாபதி, ஆர்.பி. பாண்டியன், அண்ணன் பி.ஜி. மோகன் அவர்களே, வட்டத்துக்குட்பட்ட மாவட்ட கழகத்தினுடைய துணை அமைப்பாளர்களே, பல்வேறு அணியை சேர்ந்த அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இறுதியாக நல்ல தமிழிலே நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய பிரதிநிதி அருமை தம்பி சிவா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய 178வது வட்டக்கழகத்தின் சார்பிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிறைய செய்திகள் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரே ஒரு செய்தியை மட்டும், ஏன்னா பேச்சாளர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வழக்கறிஞர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களும் ஒரு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர், அதை விட மாநிலத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர், கிட்டத்தட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோவின் பாசறைகள் வளர்த்து அது மாதிரி நிறைய முழங்கக்கூடியவங்க, நிறைய செய்தியை வச்சிருப்பாங்க. அண்ணன் வளர்ந்தவர் அண்ணன் அது மாதிரி நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க மேடையில. அதனால இந்த எளியவனுக்கும் வாய்ப்பளித்த பகுதி கழகத்துக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த வட்ட செயலாளருக்கும் நேசனுக்கும் நன்றியை சொல்லி, இந்த மகளிருக்கு இப்போ சொல்லிட்டு வந்தார் அண்ணன், மகளிருக்கு நாங்க 5000 கொடுத்தோம். தலைவர் 1989 எதற்கு இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. நிறைய பன்னாடுங்க பரதேசிகளா சொல்லிட்டு இருக்கானுங்க, ஓசியை கொடுத்து நாட்டை பாழாக்கிட்டாங்கன்ட்டு. 1989 கழகம் 3வது முறையாக தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காரணத்தில் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 89 காலகட்டத்தில் எல்லா வீட்லையும் பெண்கள் குறிப்பாக 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மேலே தாண்ட மாட்டாங்க. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வீட்டில் வறுமையான காலம் பார்ப்பாங்க. அப்பா தோட்டத்துக்கு போகிறாங்க, அந்த சோத்தை பொங்கல் வைக்கல, அந்த துணியை துவைச்சிரு, பாத்திரத்தை விலைக்கு போடு, கடைக்கு அப்பாவுக்கு சோறு கொண்டு போய் வீட்டில் சமையல் வேலைக்கு மட்டுமே பெண்களை பயன்படுத்தி வந்தாங்க. அப்போதான் தலைவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி தலைவர் சொன்னார், அந்த அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த பெண் பிள்ளைங்க ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்காவது படித்தா ஆண் கற்ற கல்வி அவனோடு போயிடும். பெண் இதை ஒரு 8 வரைக்கும் படிச்சிட்டாங்கன்னா அவங்க ஓய்வு நேரத்தில் தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்களுக்கோ தம்பி பிள்ளைங்களுக்கோ பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு, ஏன் தனக்கு பிறக்கின்ற எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் கல்வியை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆகையினால் அந்த பெண்களை 8வது வரைக்கும் படிக்க வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 8வது படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டமாக 5000 என்று அறிவித்த தலைவர் கலைஞர் அவர்கள். படிக்கணுன்றதுக்காக தான் அறிவிச்சாங்க. 5000 ரூபாய் ஒரு கல்யாணத்தை நடத்திட முடியாது, 5000 ரூபாய் ஒரு கார் வாங்கிட முடியாது, 5000 ரூபாய் தோட்டம் தர வாங்க முடியாது. ஆனா 8வது வரைக்கும் ஒரு பெண் கல்வி கற்றானால் ஆண் கற்ற கல்வி அவனோடு போகும், பெண் கற்றாலையானால் அது பக்கத்து வீட்டுக்கு உதவும் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். அதோட அவங்க நிறுத்தல. 96 மீண்டும் கழக ஆட்சி. அப்ப 5000 10,000 ஆக்குனாங்க. 8வது படித்த பெண்கள் 10வது படிக்க வேண்டும் என்று அளவுகோல் வைத்தார். அதோடு நிறுத்தல. மீண்டும் 2006 கழக ஆட்சி. 10,000 நிறுத்தல. டிகிரி முடித்தால் கல்லூரி வாசலை படிக்க வேண்டும் என்று சொல்லி 25,000 தரேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கல்வியை பெண்கள் கற்க வேண்டும் என்று கொண்டு வர திட்டம். இந்த 5000 10,000 15,000 ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தொலைநோக்கு திட்டம் என்பதை சொல்லி அது இல்லாம இப்ப சொன்னாங்க, நடுவுல நிறைய பேர் சொன்னாங்க இலவச பஸ் நடத்த முடியுமா, 1000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு. நான் இங்கிருந்து சவால் விட்டு சொல்லுகிறேன், எந்த கட்சிக்காரனும் கொடுக்க முடியாது என்று சொன்னீர்கள். இதோ
ஆந்திர தேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இலவச பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறேன், இலவச பேருந்து தர்றேன், இலவச மின்சாரம் தருகிறேன் என்று சொல்றார், ஆட்சி அமைத்தார். தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆட்சி அமைத்தார். ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இப்பொழுது ஆட்சி அமைச்சார். மகாராஷ்டிராவில் சிண்டே இதே போல்தான் ஆட்சியை பிடித்தார். இப்படி நாடு முழுக்க பாரதிய ஜனதா ஹரியானாவிலே ஆட்சி பிடிக்கப்பட்டது. மொத்தத்தில் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே தளபதியார் எதை அறிமுகப்படுத்தினாரோ இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை சொல்லாமல் இனி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி பின்னால் வருகின்ற பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு விட்டு எனக்கு தந்த வாய்ப்புக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.